பள்ளிக்கரணை நிலவரம் எப்படி இருக்கிறது முத்து? சொல்லுங்க சுசீலா. பள்ளிக்கரணையில் தான் இருக்கு. ஆமா சுசீலா, நேற்று பள்ளிக்கரணை வீதிகள் எல்லாம் ஏரி போல் காட்சி அளிச்சது. இப்போ நம்மளோட கிடைச்சிருக்காரு. தடங்கள் வந்திக்கிறோம் சுசீலா, தடங்கள் வந்திக்கலாம். நம்மளோட ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நேற்று என்ன நிலவரம்ன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். பள்ளிக்கரணையில் நேற்று நிலவரம் எப்படி இருந்துச்சு? நான் 2 கிலோ கண்டுபிடிச்சேன் சார். என் எழுத்து விட்டு குப்புசாமி 3 கிலோ கண்டுபிடிச்சான் சார். ஒரு நிமிஷம் தடங்களுக்கு வந்திக்கிறோம். சொல்லி கொடுத்தது மட்டும் தான் பண்ணணும். சொல்றதுக்கு மேலாம் பண்ணக்கூடாது. சரியா இல்லை? என்ன சொல்லி கொடுத்தோம் அதை மட்டும் தான் பண்ணணும். சரி சுசீலா, இப்போ நம்ம கேட்போம். நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு கேட்போம். இந்த மழையால அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு சொல்லுங்க சார். மழையால நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஒரே கஷ்டம் சார் நேற்று. அப்படி ஒரு ஒன் ஷாப் கூட இல்லை சார். தடங்களுக்கு வந்துக்கிறோம் சுசீலா. ஒரு குடிக்காரன் தெரியாம கூட்டு வந்துட்டோம். சொல்லி கொடுத்தது மட்டும் சொல்லி கொடுத்தது பேசணும். தடங்களுக்கு வந்துக்கிறோம் சுதா. இங்க மழையின் காரணமாக டவர் கிடைக்குது. இது எங்க இடத்து வந்த அப்படியே மிதக்கிட்டு போச்சு சார். அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். சரி குடு. மழையின் காரணமாக டவர் விட்டு விட்டு கிடைப்பதனால் எங்களால் உங்களை தொடர்பு கொள்ள அப்பப்போ கட்டாகுது. சரி ஓகே சார். நேற்று இங்கே முதல்ல வந்துச்சு சொன்னாங்க. அதோட நிலவரத்தை என்னன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆமா சார், நேற்று உங்க ஏரியாவில் முதல்ல வந்துச்சா? அது என்ன பண்ணீங்க? நேற்று சார் முதல்ல வந்துச்சு சார். நாங்கள் கிரில் சிக்கன் மட்டும் சாப்பிட்டோம் சார். லெக்கு செம்ம டேஸ்ட் சார். லெக்கு நான் இது மாரி பேசினா உமன்ஸ் வெல்ஃபேர்ல வந்து தடங்களுக்கு வந்துக்கிறோம் சுதா. ஒரு நிமிஷம் இருங்க. உமன்ஸ் வெல்ஃபேர்ல வந்து வந்துடும். சொல்லி கொடுத்து மட்டும் செய்யணும். மழைய நிலவரம் எப்படி இருக்குங்கப்பா அதை மட்டும் நீ பதில் சொல்லணும். சரிச்சா? இல்லை இப்படி நல்லா பண்ணுடா. சரி ஓகே, நம்ம இவர்கிட்ட கேட்போம். நேற்று மழை நிலவரம், மழை எப்படி பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு கேட்போம். சரி, மழை நிலவரம் எப்படி இருந்துச்சு சார்? எங்கள் ஊரில் மழையில சார். நம்ம மதுலேருந்து கூட்டு வந்து ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க சார். போட்டு கொடுக்குறியா? அவனுக்கே இன்சார்ஜ் நான் போட்டு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன். 100 ரூபா குறையா இருந்தால் கூட கேட்டல. கேட்டியா? கொடுத்தனா இல்லையா? எது கேட்டாலும் எங்கள் வீட்டில் தண்ணி வருது, மழை வருது, கஷ்டப்படுற மட்டும் சொல்லி முடிச்சலாம். 2 நல்லா பண்ணுடா. தடங்களுக்கு வந்துக்கிறோம் சுதா. இப்போது அவர்கிட்ட அந்த மழை நீரால் அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டார்ன்றது கேட்டுப்போம். அந்த மழை நீரால் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்க சார் சொல்லுங்கள். நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட வெப் சீரிஸ் பார்த்துருவோம் சார். இருக்குன்னு பார்த்தா ஒரு சாக்கடை வாசனை சார். எடுத்து விட்டு கக்கூஸ் நம்பி எங்கள் வீட்டு வழியே கக்கூஸில் தண்ணி வந்துச்சு சார். உங்கள் வீட்டு கக்கூஸில் தண்ணி வந்துச்சு? ஆமாம் சார். அப்புறம் என்னாச்சு? நீதான் சார் சொல்லி கொடுத்தீங்க. தடங்களுக்கு வந்துக்கிறோம் சுதா. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லி கொடுத்து மட்டும் தான் பண்ணுவீங்க. அது மேலே பண்ண மாட்டியா நீ? பண்ண மாட்டியா? சரி, அப்புறம் பிரியாணி போட்டு போங்க. தடங்களுக்கு வந்துக்கிறோம் சுதா. அவர் அவசர நிலை காரணமாக அவர் வேலைச்சேரி போக வேண்டிய இருந்ததனால் அவர் தண்ணி மார்க்கமாக சென்று விட்டார். நீங்க தள்ளி விட்டு அந்த முழுகிட்டு இருக்காரு சார். போய் சேர்ந்துச்சா? ஓகே, முடிஞ்சிச்சு சுதா. அவரோட கதை முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த நியூஸ்ல பார்ப்போம். உண்மையான செய்தியை உடனுக்குடன் தெரிவித்துக் கொள்வது உங்கள் பொம்பளவேன் வித் முத்துகிருஷ்ணன். கேமராமேன் யாரும் இல்லை, செல்ஃபா நிற்குது. அதாவது பள்ளிக்கல்லே மழை முழுமையாக பெய்து நின்று விட்டு இந்த நிலைமையில அவங்க வெளில வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாழ்வாதாரம், அவங்களோட பொருளாதாரம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுவோம். ஆமாம் சொல்லுங்க, நீங்கள் யார் சார்? சார் நான் பள்ளிக்கரணில் 3வது குறுக்கு தெருவில் வட்டச்செயலர் வசந்த் சார். ஓகே சார். இந்த காதல் என்ன சார் வச்சுருக்கீங்க? தெரியல சார். தெரியல சார். கட்சிக்காரு சார். இதேமாரி காலையாக கொஞ்சம் தவிர்த்துருங்க சார். இந்த வெள்ள குடும்பம்னா இதுமாரி காமெடி குடும்பம்னு அதிகமாக நடந்துட்டு இருக்கு சார். ஓகே சார், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இந்த மழையால்? நாங்கள் ஒரு கஷ்டப்படல சார். கஷ்டப்படல. எங்கள் தெரு எல்லாம் நார்மலாக ஸ்டேஜ் தான் சார் இருக்காங்க. எல்லாம் எப்பயும் தான் சார் வந்துட்டு இருக்காங்க. சரிங்க சார். இந்த ஓடிட்டு இருக்கிறது பேர் என்ன சார்? சார் இது ஒன்றும் சார். எங்கள் தெரிய லேடிஸ்லாம் வந்து தண்ணி தெளிச்சிருக்காங்க சார். இன்னும் கொஞ்சம் இடத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டுருவாங்க சார். கோலம் போடுவாங்க. நான் கோலம் போடுவா சார் அதுக்கு முன்னாடி? ஓ, நீங்கள் கோலம் போடுங்களா சார்? நல்லா போடுவோம். போடவா?